திரளாக இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்களே, செயலாளர்களே, அணிகளினுடைய பொறுப்பாளர்களே, திரளாக வருகை வந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்ற ஒரு கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என தலைவர் அவர்கள் முடிவு செய்து அறிவித்து ஒரு வாரத்துக்குள்ளாகவே இந்த செய்தி தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் சென்றடைந்து ஆர்வப்பெருக்கோடு இந்த கருத்தரங்கத்திலே பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால், ஒன்றிய பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற காலம் முதல் சிறுபான்மை சமுதாயத்திற்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான பல்வேறு சட்டங்களை நம்ம மீது திணித்து அதையெல்லாம் போராட்டக்களமாக நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அதை நாடாளுமன்றத்திலும், சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்திலும், வழக்காடு மன்றத்திலே நாம் சென்று நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் நிலைநிறுத்தக்கூடிய பேர் இயக்கமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருந்து வருவதை நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிவீர்கள். ஏதோ வார்த்தை ஜாலத்துக்காக வேண்டி நாம் சொல்லவில்லை. குடியுரிமை திருத்த சட்டம் நாட்டிலே அமல்படுத்தப்படும் என்று அறிவித்த உடனேயே உச்ச நீதிமன்றத்தை நாடிய முதல் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். காஷ்மீரிலே ஆசிபா என்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்ட பொழுது அவருக்கு யார் அந்த அநீதி இழைத்தாரோ அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்த இயக்கமும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதே போலத்தான் மாட்டுக்கறி பிரச்சனைக்காக வேண்டி முசஃபர் நகரில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு இல்லங்கள் எல்லாம் இழந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நகரியத்தை, டவுன்ஷிப்பை உருவாக்கி முசஃபர் நகர் அருகேயே சிகாப்தங்கள் நகர் என்ற ஒரு நகரை உருவாக்கி அவர்களுக்கு வீடுகளையும் குழந்தைகள் படிப்பதற்கு கல்விக்கூடங்களையும் அமைத்து கொடுத்த பேர் இயக்கம். இது சமீப காலமாக நடந்த நடவடிக்கைகளாகும். ஆனால் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய கண்ணியத்துக்குரிய பிதா மகன் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலேயே இந்த சமுதாயத்தினுடைய உரிமைக்காக வேண்டி குரல் எழுப்பினார்கள். அதன் பிறகு வந்த தலைவர்களும் சையத் அப்துல் ரஹ்மான் பாபகி தங்கள் அவர்கள், மஹ்பூபே மில்லத் இப்ராஹிம் சுலைமான் சேட் அவர்கள், முஜாஹிதே மில்லத் குலாம் அகமது பனாத்வாலா சாஹிப் அவர்கள், அதன் பிறகு இ அகமது சாஹிப் அவர்கள், இன்று நம்முடைய தலைவர் பேராசிரியர் பெருமகி அவர்கள், கேரளாவிலும் ஆளுமை மிக்க தலைவர்களுடைய அறிவார்ந்த முயற்சியால் சமுதாயம் இடஒதுக்கீடை 50 வருடத்துக்கு முன்பாகவே கேரளாவில் பெற்றது. கல்வியிலே இந்தியாவிலேயே சிறுபான்மை சமுதாயம் முன்னேறிய மாநிலமாக கேரளா இருக்கின்றது. அந்த வரிசையில் காயிதே மில்லத் அவருடைய காலத்திலேயே நம்முடைய அன்பு தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் கல்வியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி எண்ணற்ற பணிகளை ஆற்றி நம் சமுதாயம் மான மரியாதையோடு வாழ்வதற்கு அனைத்து படித்தரங்களையும் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று சமுதாயத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட இறை காரியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் நம்மிடமிருந்து புடுங்கி மற்றவர்களுக்கு தாரை வாக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வக்ஃப் நிர்வாகத்தை முஸ்லீம் அல்லாதவர்களும் நிர்வகிக்க முடியும். அது விளக்கங்கள் எல்லாம் வரக்கூடியவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். எனவே இப்படி ஒரு கொடுமையான ஒரு மசோதாவை தாக்கல் செய்த பிறகுதான் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இதை பற்றி தெரிந்தவர்களை அழைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர் பேராசிரியர் பெருமதி அவர்கள் வக்ஃப் கவுன்சில் வாதம் பண்ணாங்க. பேசியது நீங்க யாரும் வாதம் பண்ணாங்க விடுங்க. வக்ஃப் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய அளவிலே ஒரு வக்ஃப் கவுன்சில் உருவாக்கப்பட்டது. அதற்கு தலைமையேற்றவர்கள் நம்மளுடைய இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ரஹ்மான் கான் அவர்கள்.
அன்றைய காலகட்டத்திலே வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக தலைவர் பேராசிரியர் பெருமை அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் அந்த கவுன்சிலில் உறுப்பினராக இருந்து இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது, ஆக்கிரமிப்புகள் எப்படி இருக்கின்றது, அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதன் மூலமாக 2013ஆம் ஆண்டு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உருவாக்கப்பட்டது. அதில்தான் பல்வேறு உரிமைகள், குறிப்பாக வக்ஃப் சொத்துன்னு சொன்னால் 100 வருடத்துக்குள்ள தான் மீட்க முடியும். 2013 வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எத்தனை வருடங்கள் ஆனாலும் வக்ஃப் சொத்து தான், அதை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்ற ஒரு அற்புதமான அந்த அமெண்ட்மெண்ட் நம்முடைய தலைவர் இடம்பெற்றிருந்த அந்த குழுவிலே ரஹ்மான் கான் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுதான் அன்றைய யூபிஏ அரசாங்கத்திலே நாம் உரிமைகளை பெற்றிருந்தோம். ஆனால் அதை எல்லாத்தையும் குளித்தோண்டு புதைக்கிற மாதிரி இன்றைய வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த நிகழ்ச்சியை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தலாம், ஆனால் சமுதாய மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில், அதிலும் குறிப்பாக இந்த வக்ஃப் சட்டங்களை பற்றிய ஞானம் பெற்றிருப்பவர்களை அழைத்து நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தலைவர் ரஹ்மான் கான் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டவுடன் அவர் இந்த தேதியிலே வருவதாக உடனடியாக ஒப்புதலை அளித்தார். அதன் பிறகு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக துணை பொதுச் செயலாளர் ராஜா அவர்களும் அப்துல்லா அவர்களும் வருகை தருவதாக சொன்னார்கள். கேரள தலைவர்களும் பேசி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே வருகை தரக்கூடியவர்கள் அனைவரும் இந்த கருத்துக்களை உள்வாங்கி உங்களுடைய தெளிவான உரைகளை நிகழ்த்துங்கள், சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்ற வேண்டுகோளோடு மீண்டும் உங்கள் அனைவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று